ஹாய், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கடிச்சிக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஒடிச்சது தான். கொஞ்சம் பாருங்கள், சின்ன சைஸ் தான். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் வீட்டில். அதனால் எங்களுக்கு போதுங்கிறனால சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இப்படி வாழைப்பூவை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அதில் இருக்கிறதெல்லாம் நரம்பெல்லாம் எடுக்கணும், சுத்தம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை 2 கையிலையும் தடவிக்கலாம். அது அப்போ தான் அந்த கரையெல்லாம் ஒட்டாது, கையில் விரல் இடுக்குலையும் ஒட்டாது. இது மாதிரி அதில் உள்ள நரம்பும், அதுக்கு பேர் துப்புளுன்னு சொல்லுவாங்க, அந்த போட்டு மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்துடணும். அது செரிக்காத, நம்ம சமைச்சோன்னாலும் செரிக்காதுங்கிறாங்க. அடுத்து அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது வேகவும் வேகாதுங்களாம். அதனால் அதை எடுத்துடுறோம். எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணி வச்சுருக்கதை நம்ம அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து வாழைப்பூவை நறுக்கி தண்ணியில் போடணும், இல்லைன்னா கருப்பாயிரும். வாழைப்பூவை நறுக்கி வச்சுட்டோம், தண்ணியில் போட்டோம், அது வேக வைக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு நம்ம அந்த தண்ணியிலே கழுவிட்டு அப்படியே அந்த வாழைப்பூவை அள்ளி வடைச்சட்டியில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும், அப்படியே வெந்துடும். நிறைய தண்ணி ஊற்றினோன்னா அதில் இருக்க துவர்ப்பு சுவை எல்லாமே போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்ததும் ஒரு குட்டி பீஸை எடுத்து நீங்கள் நசுக்கி பாருங்கள். அது நசுக்குனாலே தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போ தண்ணியும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டியிருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை 1 கப்பு உருவி வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 2 ஒடிச்சு வச்சுருக்கேன். வடைச்சட்டியில் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டாச்சு. அடுத்து அந்த பெரிய வெங்காயத்தையும் மிளகாய் வத்தலையும் போட்டு தாளிக்கலாம். நல்லா அது வதங்கட்டும், கொஞ்சம் பொன்னிறம் வரட்டும். பொன்னிறம் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்க கீரையை எடுத்து போட்டுக்கலாம். கீரையை தண்ணி இல்லாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு அப்படியே அதிலேருந்து எடுத்து போடுறப்பையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான ஒரு 1/4 உப்பு போட்டால் போதும். கீரைக்கு நம்ம ஆல்ரெடி வாழைப்பூவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கீரை கொஞ்சம் வதங்குற வரையும் கிண்டலாம். கொஞ்சம் நேரம் வதங்குற வரையும், அரை வேக்காடு வேகிற வரையும் கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு இதெல்லாம் வேக வைக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பருப்பு போட போகிறோம். பருப்பை போட்டாச்சு. பருப்புலேயும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அளவாக தான் தண்ணி வச்சு வேக வைக்கிறோங்களா, அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு எதுவும் தேவையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் நல்லா சூடானா நல்லா சுண்டுனா போதும். தண்ணி எதுவும் இல்லாமே இருக்கும். ஓகே, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.